ஆம்பளை இல்லையா? எங்க வீட்டுல எல்லாரும் ஆம்பளை தான். உனக்கு புள்ள கொடுக்கமான்னு கேக்குறானுங்க. அப்பா அவனுக்கு போலீஸா? அவனுக்கு போலீஸ் கிடையாது. இது ரவுடி தான். இது ரவுடி ராஜாவை தான் இது உள்ள நடக்குது. கள்ள தூக்கி அடிக்கிறானுங்க, பைக் உடைக்கிறானுங்க, எல்லாம் செய்யறானுங்க. வயசு பொண்ணு தூக்கி அப்படியே புடிச்சு ஜாக்கெட் இழுக்கிறானுங்க. இது ரொம்ப அராஜகம் சார். நான் இவ்வளவு நாட்டுல இப்படி கிடையாது. ஆமா, இவ்வளவு நாள்ல இப்படி கிடையாது. எல்லாரும் இருந்தோம்ப்பா, வீட்டுக்குள்ளதான் உட்காந்து வேலை பசங்க டிவி பார்த்துன்னு இருந்தது. நாங்க மாடு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள ஓடியாந்து, மாட்டுக்காக தான் இந்த போராட்டம்னு உள்ள ஓடியாந்து கதவெல்லாம் உடைச்சி போய் 2 குழந்தைங்களும் இப்ப ஹாஸ்பிட்டல் 3 பசங்களும் இப்ப ஜிஹெச்ல அட்மிட் ஆகிக்குது. இப்ப எனக்கு 8 தையல் போட்டிருக்காங்க. நான் அட்மிட் ஆக மாட்டேன், வீட்டுல ஆள் இல்லைன்னு வந்துட்டேன். நாங்க மாடு வச்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சானுங்க. 17 போலீஸ் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. போடி வாடின்னு கேட்டானுங்க. எப்படி இதெல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு கேட்டோம். தாயிட்ட பிடிச்சானுங்க. நான் அடிச்சேன். எதுக்கு அடிக்கிறேன்? எங்க வீட்டுக்கு சும்மா இருந்தவரை அவரை பிடிச்சி வலிச்சாங்க. வயசானவர் எதுக்கு நீ வலிக்கிற, போங்க வெளியே, யார் தப்பு செய்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க. பசங்க உள்ள வந்து போந்துடும். எங்க வீட்டுல எந்த பசங்களும் இல்லை. கருப்பு சொக்கா போட்டுக்கிறான். இவன் தான் 2 பொருத்த கருப்பு பனியன் போட்டிருந்தான், அவன் கருப்பு சொக்கா போட்டிருந்தான், நீலக்கலர் சொக்கா. 2 பேரையும் அடிச்சு வலிச்சு, இன்னொரு பையன் கூட ஃப்ரெண்டு உட்காந்தான் பாரு, அந்த பையனையும் அடிச்சு, அவன் வெள்ளை சொக்கா போட்டிருந்தான், அவனையும் அடிச்சு வலிச்சின்னு போறாங்க 3 பேரையுமே. வீட்டுல தூங்கி நின்றனா எழுப்பி வந்து அடிச்சாங்க. நான் சும்மா பத்துன்னு இருந்தேனா, நீ தானே கழுத்துக்கு வந்து அடிச்சாங்க. போலீஸ்காரங்க உள்ள வந்தாங்க. எங்க சந்தூல வந்து பார்த்தாங்க. எத்தனை பேர் தெரியுமா இடிச்சு அழுத்தி இழுத்துன்னு போனாங்க. ஒரு அண்ணனை எங்க வச்சுக்கிறாங்க தெரியல. தயவு செய்து அவர் வரணும். போலீஸ்காரங்க பாதுகாக்க வேண்டியவங்கள குண்டை வச்சு போறாங்க. அது போறாங்கன்னா 6